செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட். உங்க எல்லாருக்கும் செல்சியஸ்னா என்ன, ஃபாரன்ஹீட்னா என்னன்னு தெரியுமா? ஓகே, யாருக்கு செல்சியஸ்னா என்ன ஃபாரன்ஹீட்னா என்னன்னு தெரியாது? இல்ல செல்சியஸ்ன்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபாரன்ஹீட்னா என்னன்னு எனக்கு தெரியாது. யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் சொல்றேன், அதுக்கப்புறம் வீல் கோ ஃபர்தர். ஓகே, சந்தோஷ் தெரியாதா? ஃபாரன்ஹீட்னா என்னன்னு தெரியாதா? தெரியாதுண்ணா. ஓகே, செல்சியஸ்ன்றது உனக்கு தெரியும்ல, டெம்பரேச்சர் மெஷர் பண்றதுக்கு ஒரு ஸ்கேல். சோ செல்சியஸ் வந்து ஒரு எப்படி ஒரு ஸ்கேலோ, ஃபாரன்ஹீட் வந்து அந்த மாதிரி இன்னொரு ஸ்கேல். இப்ப வந்து டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்னு சொல்றோம், மைல்னு சொல்றோம் இல்லையா? கரெக்டா? கிலோமீட்டர்ல சொல்றோம் டிஸ்டன்ஸ, இன் டர்ம்ஸ் ஆஃப் மைல்ஸும் சொல்றோம். ரெண்டும் டிஸ்டன்ஸ் தான். அந்த மாதிரி செல்சியஸ்ன்றது ஒரு ஸ்கேல், ஃபாரன்ஹீட்ன்றது இன்னொரு ஸ்கேல். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, யூசர் கிட்ட இருந்து செல்சியஸ்ல இன்புட் வாங்க போறோம், அதை ஃபாரன்ஹீட்டுக்கு கன்வெர்ட் பண்ண போறோம், கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அதுக்கு? செல்சியஸ்ல டிகிரி எவ்வளவு? ஓகே, யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும் இல்லையா? ரைட், யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும். செல்சியஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் டெம்பரேச்சர் இன் செல்சியஸ். டெம்பரேச்சர் வந்து செல்சியஸ்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்புட் வாங்கியாச்சு. அடுத்தது நமக்கு ஃபார்முலா தெரியணும் இல்லையா? டெம்பரேச்சர் வந்து செல்சியஸ்ல இருந்து ஃபாரன்ஹீட் எப்படி மாத்துறது, ஃபாரன்ஹீட்ல இருந்து செல்சியஸ்க்கு எப்படி மாத்துறது, ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலாக்கு நான் நெட்ல இருந்து நான் தேட போறேன். செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் ஃபார்முலா நான் கூகுள்ல தேடுறது அதுதான். 9C/5 + 32. ஓகே, இதுதான் நான் நெட்ல பாக்குற ஃபார்முலா. கூகுள்ல தேடினேன், கூகுள்ல என்ன போட்டேன்னா செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் ஃபார்முலா கொஸ்டின், அவ்வளவுதான். ரைட், இப்போ செல்சியஸ் இன்புட் வாங்கியாச்சு. இப்போ ஃபாரன்ஹீட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஃபாரன்ஹீட் ஈக்குவல் டு 9, அந்த ஃபார்முலா அப்படியே போட்டுக்கலாம், 9/5 இன்டு இந்த டிகிரி செல்சியஸ். அப்போ இந்த செல்சியஸ் வந்து நம்ம ஆல்ரெடி இன்புட் வாங்கி வச்சிருக்கோம் இல்லையா? செல்சியஸ் பிளஸ் 32. ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பிரிண்ட் அவுட்புட் பிரிண்ட் பண்றோம் இல்லையா? டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட் இஸ் ஃபாரன்ஹீட். இப்போ நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நான் எப்ப டைப் பண்ணும் போது நீங்க பார்த்தாலும் பிரிண்ட்னு போட்டுட்டு நான் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் ஃபர்ஸ்டே நான் போட்டுருவேன். இந்த இதுல ஆட்டோமேட்டிக்கா விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல ஆட்டோமேட்டிக்கா வருது. ஒருவேளை விஎஸ் கோட்ல வரல, நான் ஓப்பன் பிராக்கெட் பண்ணும் போது க்ளோஸ் பிராக்கெட் வரல அப்படின்னா, க்ளோஸ் பிராக்கெட் வரலன்னா நான் ஃபர்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடுவேன், ஓப்பன் பண்ணோடனே க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் பேக்ல வந்து உள்ள நான் டைப் பண்ண ஆரம்பிப்பேன். அதே மாதிரி நான் ஒரு சிங்கிள் கோட்ஸ் போட்டேன்னா க்ளோஸ் பண்ணிடுவேன், அண்ட் தென் ஐ வில் கம் பேக் இன்சைட் அண்ட் தென் ஸ்டார்ட் டைப்பிங். உள்ள நான் ஒரு கர்லி பிரேஸ் ஓபன் பண்ணாலும் அதே தான், க்ளோஸ் பண்ணிட்டு அண்ட் தென் ஐ வில் கம் பேக் அண்ட் ஸ்டார்ட் டைப்பிங். அந்த மாதிரி போடுறதுனால நம்ம ஒரு பிராக்கெட்டோ ஒரு சிங்கிள் கோட்ஸோ ஓபன் பண்ணோம்னா அதை க்ளோஸ் வந்து பண்ணிருப்போம். ஸோ லேட்டர் நம்ம அதை டீபக் பண்ண வேண்டிய பிரச்சனை வராது. அதனால நீங்க எப்பயுமே டைப் பண்ணும் போது ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிருங்க, அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு ஸ்டார்ட் டைப்பிங். ஓகே, ஃபைன்.
ரன் பண்ணலாமா இப்போ? எஸ் கேக்குது. செல்சியஸுக்கு ஃப்ளோட்ங்கிற டேட்டா டைப் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. ஓகே ஃபைன். செல்சியஸ்க்கு ஃப்ளோட்ன்ற டேட்டா டைப் கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகே, இப்போ இங்க என்ன எரர் சொல்லுது? டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணல சார். டேட்டா டைப் ஸ்ட்ரிங்க டிக்ளேர் மல்டிப்ளை பண்ணல. பண்ண முடியாதுல எங்க? ஓகே, ஒண்ணு வருவோமா? சிவரஞ்சனி, டேட்டா டைப் எங்க டிக்ளேர் பண்ணணும்? சார் இது செல்சியஸ்க்கு முன்னாடி, சாரி சார், இன்புட்க்கு முன்னாடி சார். ஓகே, அதுக்கு பேரு வந்து டேட்டா டைப் டிக்ளேர் பண்றது கிடையாது. அத வந்து ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்றது. அதுக்கு பேர் என்ன? ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்றதுக்கு பேர் என்ன சிவரஞ்சனி? ஓகே, உங்க எல்லாருக்கும் எனக்கு தெரியும்ன்றது தெரியும். நானு ஓபன் கொஸ்டினா கேட்கும் போது யார் வேணா ஆன்சர் பண்ணலாம். நான் ஸ்பெசிபிக்கா கேட்கும் போது நான் யார் கேட்கறேனோ அவங்க தான் ஆன்சர் பண்ணணும். சிவரஞ்சனி, அதுக்கு பேர் என்னம்மா? சிவரஞ்சனி, ஆர் யூ தேர்? சாரி சார், நெட்வொர்க் இஷ்யூ சார். ஓகே சார், இன்புட்க்கு முன்னாடி வந்து டிக்ளேர் பண்ணனும் சார், இன்ட் இல்ல ஃப்ளோட்னு. ஓகே, சோ அது வந்து ஸ்ட்ரிங்க இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணுது இல்லையா? எஸ் சார். ஓகே, சோ ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்றதுக்கு பேர் என்ன? ஸ்ட்ரிங் கன்வர்ஷன் சார். ஆஹா, நான் போன கிளாஸ்ல ஸ்பெசிபிக்கா ஒரு டேர்ம் நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஓகே, இந்துமதி ஞாபகம் இருக்கா? எஸ் சார், டைப் காஸ்டிங். என்னது? ஓகே, சிவரஞ்சனி இப்ப ஞாபகம் வந்துருச்சா? எஸ் சார். ஓகே, சோ டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்றது நல்ல பாயிண்ட். இப்போ நீங்க டிக்ளரேஷன்ற வேர்டை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கீங்க. வெரி குட். டிக்ளரேஷன்ன்றது மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வந்து என்னன்னா, இப்போ சி பிளஸ் பிளஸ், .NET, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணா எடுத்துக்கோங்க. ஒரு வேரியபிள் போடுறீங்கன்னா இன்ட் நம் ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி தான் போடுவீங்க. ஃப்ளோட் num1 ஈக்குவல் டு 12.25 இந்த மாதிரி போடுவீங்க. இதுல இந்த முன்னாடி இன்டீஜர் ஃப்ளோட்னு போடுறீங்க இல்லையா, இதுதான் டிக்ளரேஷன். இந்த வேரியபிள் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் வந்து டிக்ளரேஷன். ஓகே, இந்த மாதிரி வேரியபிளுக்கு முன்னாடி போடுறது டிக்ளரேஷன். பைத்தான் பொறுத்த வரைக்கும் வேரியபிள் டிக்ளரேஷன் ஒண்ணு கிடையாது. சரியா? பைத்தான்ல வேரியபிள் டிக்ளரேஷன் ஒண்ணு கிடையாது. சோ ஒன்ஸ் இந்த வேரியபிளை இன்டீஜர்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்து நம் ஈக்குவல் டு 0.0ன்னு போட்டா எரர் வரும். ஏன்னா நம்பர் வந்து இன்டீஜர், அதுல ஃப்ளோட்டை போட முடியாது. நான் தெளிவா அது இன்டீஜர்னு நான் சொல்லிட்டேன், அதனால அதுல ஃப்ளோட் போட முடியாது, அதுல ஸ்ட்ரிங் போட முடியாது. ஓகே, ஸ்ட்ரிங் போட முடியாது, நம்பர் இன்டீஜர் மட்டும் தான் போட முடியும். ஏன்னா அந்த டேட்டா டைப் வந்து இன்டீஜர் அப்படின்றத நான் டிக்ளேர் பண்ணிட்டேன், வேற டேட்டா டைப் போட முடியாது. நான் ஃப்ளோட்னு சொல்லிட்டேன்னா அதுல ஃப்ளோட் மட்டும் தான் போட முடியும், இன்டீஜரும் போடலாம், ஸ்ட்ரிங் எல்லாம் போட முடியாது. ஸ்ட்ரிங், பூலியன் அதெல்லாம் போட முடியாது. இது டிக்ளரேஷன், இதுக்கு பேரு தான் டிக்ளரேஷன். இங்க நான் போடுறது டிக்ளரேஷன் கிடையாது. இங்க நான் போடுறது யூசர் இந்த இன்புட் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணனா இதுல எனக்கு ஆல்வேஸ் ஸ்ட்ரிங் தான் கிடைக்கும். யூசர் கொடுக்கறது வந்து ஆல்வேஸ் ஸ்ட்ரிங் தான். அந்த ஸ்ட்ரிங்கை நான் நம்பரா கன்வெர்ட் பண்றேன், அதுக்கு பேரு டைப் காஸ்டிங். சரி, ஓகே. நித்யஸ்ரீ, இதுல என்ன டேட்டா டைப்பா நான் கன்வெர்ட் பண்ண போறேன்? இதுல வந்து ஃப்ளோட்டா வந்து கன்வெர்ட் பண்றேன் சார். ஓகே, இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணலாமா? இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணா எரர் காமிக்கும் சார். ஏன்னா வந்து டெசிமல்ல வரனால இல்ல சார், அந்த ஃபிராக்ஷன்ல இருக்கனால 10 தான் கொடுத்தீங்க. ஆனா அந்த ஃபார்முலால வந்து வரும்போது ஃபிராக்ஷன்ல இருக்கனால டெசிமல்ல வரும், அதனால நம்ம ஃப்ளோட்னு கொடுக்கணும் சார். ஓகே, ரைட். கௌதம், நித்யா சொன்னது கரெக்டா?
சார் குட் ஈவினிங் சார். குட் சார் ஈவினிங். இப்பதான் நித்யா பஸ்ல சொன்னது போயிட்டு கரெக்டா? இருக்கேன் ரூம். சார் சரி கவனிச்சுட்டு தான் ஓகேப்பா, இருக்கேன், நான் பஸ்ல ஃபைன். போயிட்டு. சரி ஓகே ஓகே, கேரி ஆன். ஓகே கேரி ஆன். அமிர்தவர்ஷினி. ஹலோ. நித்யா சொன்னது கரெக்டா? இல்ல நெட்வொர்க் இஷ்யூல ஓகே இப்பதான் திரும்ப ஜாயின் பண்ணேன். சரி ஓகே. தீபா. அமிர்தவர்ஷினி உன்னை எப்படிமா கூப்பிடணும்? அமிர்தான்னு கூப்பிடணுமா, வர்ஷினின்னு கூப்பிடணுமா, அமிர்தவர்ஷினின்னு கூப்பிடணுமா? அமிர்தான்னு கூப்பிடலாம். அமிர்தான்னு கூப்பிடணுமா? ஃபைன் ஓகே. தீபா, நித்யா சொன்னது கரெக்டா? அண்ணா நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன், நெட்வொர்க் இஷ்யூனால. இப்பதான் ஜாயின் பண்ணீங்களா? ஓகே, எல்லாருக்கும் நெட்வொர்க் இஷ்யூவா? அப்ப நான் யார்கிட்ட தான் கேள்வி கேட்கறது? ஃபைன் ஓகே. இப்போ நித்யா சொன்னது வந்து என்னன்னா, எனிவேஸ் இங்க நான் கன்வெர்ட் பண்ணும்போது இங்க எனக்கு ஒரு ஃப்ளோட்டிங் நம்பர் கிடைக்கும். 10 நான் செல்சியஸ் கொடுத்தா கூட எனக்கு ஃபேரன் ஹீட்டா மாறும்போது ஒரு ஃப்ளோட் கிடைக்கும். ஸோ நான் ஃப்ளோட்டா வாங்கணும், அதனால இந்த ஃபார்முலால ஃப்ளோட் தானே கிடைக்கும், அப்ப ஃப்ளோட்டா வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தட்ஸ் நாட் ட்ரூ. ஃப்ளோட் வந்து இன்டர்னலா கால்குலேஷன் அப்ப ஃப்ளோட்டா மாறும், ரைட்? ஆனா வாங்குற இன்புட் வந்து ஃப்ளோட்டா இருக்கணும், அதனால வாங்குற இன்புட் ஃப்ளோட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்ப சம்மு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? மார்க் வந்து இன்புட்டா வாங்குறோம். உங்களுக்கு ரிசல்ட் வருது, எக்ஸாம் ரிசல்ட் வருது, மார்க் வருது. மார்க் வந்து இன்டீஜர்ல வருமா, ஃப்ளோட்ல வருமா? இன்டீஜர்னா? இன்டீஜர். இன்டீஜர் இல்லையா? மார்க் எப்பயாவது ஃப்ளோட்ல வருமா? 32.5 மார்க் இன்டீஜர்ல வரும் சார். இன்டீஜர்ல தான் வரும் இல்லையா? சோ நம்ம எந்த இன்புட் வாங்குறோமோ அதுதான் டேட்டா டைப். ஆனா ரைட், மார்க் வந்து இன்டீஜர்ல தான் இருக்கும். ஆவரேஜ் வந்து இன்டீஜர்ல இருக்குமா, ஃப்ளோட்ல இருக்குமா? ஃப்ளோட். ஓகே, ஆவரேஜ் இஸ் ஆல்வேஸ் ஃப்ளோட் இல்லையா? ஆனா ஆவரேஜ்ன்றது எதுல இருந்து கிடைச்சது? இன்டீஜர்ல இருந்து தான் ஆவரேஜ் கிடைச்சது இல்லையா? மார்க்ன்றது இன்டீஜர். சோ மார்க்ல இருந்து சம்ன்றது இன்டீஜர் இல்லையா? சம்ன்றது இன்டீஜர். இன்டீஜர் எல்லாம் ஆட் பண்ணும்போது சம்ல இன்டீஜர் தான் கிடைக்கும். 1 செகண்ட். ஓகே, சோ மார்க்னு நம்ம வாங்குறது இன்டீஜர். மார்க் எல்லாத்தையும் ஆட் பண்ணா சம் கிடைக்கும், சம் இன்டீஜர். அதுக்கப்புறம் நம்ம டிவைட் பண்ணுவோம், டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வச்சு டிவைட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ நமக்கு கிடைக்க போறது ஒரு ஃப்ளோட். சோ ஆவரேஜ் தான் ஃப்ளோட். ஆவரேஜ் ஃப்ளோட்ன்றதுனால நான் மார்க்க ஃப்ளோட்டா வாங்கினேன்னா இல்ல இல்லையா? சோ இன்புட் வந்து நமக்கு என்ன டேட்டா டைப் வேணுமோ அதை தான் நம்ம வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் ப்ராசஸ் பண்றது அது நம்மளோட வேலை. ஆனா எனக்கு இன்புட் வந்து ஒரு ஹோல் நம்பர், இப்ப செல்சியஸ்னா 10 டிகிரிஸ் 20 டிகிரிஸ் 30 டிகிரிஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அது இன்டீஜர். ஓகே, அங்க ஃப்ளோட் வாங்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா எப்ப ஃப்ளோட்டா வாங்கலாம் அப்படின்னா, இப்போ நான் கொடுக்க போற டெம்பரேச்சர் வந்து, இப்போ நார்மல் பாடி டெம்பரேச்சர் என்ன? sir. 98.5. ஓகே, ஒருத்தர் 36 சொன்னீங்க, ஒருத்தவங்க 98.3 சொன்னீங்க. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒருத்தாள் செல்சியஸ் சொல்றாங்க சார், ஒரு ஆள் ஃபாரன்ஹீட்ல சொல்றாங்க சார். வெரி குட். சோ ஒருத்தர் செல்சியஸ்ல சொல்றீங்க, ஒருத்தர் ஃபாரன்ஹீட்ல சொல்றீங்க. செல்சியஸ்ல சொல்லும் போது என்ன வேல்யூ சொன்னீங்க? 36 sir. 36 டெசிமல் ஏதாவது வருமா? டெசிமல் எதுவும் வராது சார். 36.0. ஓகே, 36.1 டெசிமல் என்ன வரும்ன்றது எனக்கும் தெரியாது. 36.1ன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ நார்மல் பாடி டெம்பரேச்சர்னா 36.1. அது ஒருவேளை 37 தாண்டி போச்சுன்னா ஃபீவர் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு நம்ம கேட்கும் போது டாக்டர் கிட்ட செக் பண்ண போறோம் அப்படின்னா அந்த டெசிமலோட சேர்த்து தான் சொல்லுவாங்க. அப்போ நான் இங்க யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்க போறேன் அப்படின்னா இங்கே நான் டெசிமல் வந்து நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் ஃப்ளோட் போட்டுக்கலாம்.
நான் யூசர் கிட்ட இருந்து வாங்கும் போதே நான் டெசிமல் பிளேஸோட வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா அப்போ ஃப்ளோட் போட்டுக்கலாம். இல்ல எனக்கு டெசிமல்லாம் வேண்டாம், ஹோல் நம்பரா வேணும் அப்படின்னா அப்போ ஃப்ளோட் போட வேண்டிய அவசியம் இல்லை, அப்போ வெறும் இன்டீஜர் தான். ஸோ நான் எந்த யூசர் கிட்ட இருந்து நான் எப்படி வாங்கணும்னு நினைக்கிறேனோ அந்த டேட்டா டைப் தான் போடணும். ப்ராசஸ் பண்றது அடுத்த ஸ்டெப்பு. ஓகே, ஸோ இங்க வந்து நான் இன்டீஜரா வேணும் அப்படின்னா நான் இன்டீஜர் வாங்கிக்கிறேன். அடுத்த லைன்ல டிவிஷன் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா அது ஃப்ளோட்டா கன்வெர்ட் ஆயிரும். அது தட் இஸ் ஃபார் லேட்டர். அது ஃபாரன்ஹீட்டோட டேட்டா டைப். அது வந்து செல்சியஸை அஃபெக்ட் பண்ணாது, அது ஃபாரன்ஹீட்டோட டேட்டா டைப். ஓகே, 100 டிகிரி செல்சியஸ்னா எவ்வளவு ஃபாரன்ஹீட்? டக்குன்னு கூகுள்ல பார்த்து கூட சொல்லலாம். 212 சார். 212 ஃபாரன்ஹீட் இல்லையா? 100 டிகிரி செல்சியஸ்னா 212 ஃபாரன்ஹீட். இப்போ நான் 100ன்னு இன்புட் கொடுத்தேன்னா எனக்கு 212 வரணும். அப்பதான் கரெக்ட் இல்லையா? ரைட். ஸோ இதுக்கு முன்னாடி நான் இந்த இன்டீஜர்னு போடாதப்ப எனக்கு இங்க எரர் கரெக்டா சொல்லுச்சு. cannot multiply a sequence cannot multiply sequence by non-integer of type float. ஸோ ஒன்னு வந்து நான் இன்டீஜர்னு சொல்லுது. அது என்னது? செல்சியஸ். இட்ஸ் நாட் அ இன்டீஜர், ஏன்னா அது ஸ்ட்ரிங். இப்போ நான் அதை இன்டீஜரா மாத்திட்டேன். ஐ எம் கன்வெர்ட்டிங் ஸ்ட்ரிங் டு இன்டீஜர். திஸ் இஸ் டைப் காஸ்டிங். ஓகேவா? இத இந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்படிதான் போடணும்னு அவசியம் கிடையாது. இத 2 ஸ்டேட்மெண்ட்டா பிரிச்சு போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் கட் பண்ணிடுறேன். இந்த இன்புட் வாங்கினத ஸ்ட்ரிங் செல்சியஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள்ல போடுறேன். அந்த ஸ்ட்ரிங் செல்சியஸை டைப் காஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? இன்புட் வந்து இன்ட்டுக்குள்ளதான் வரணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இன்ட்டுக்குள்ள ஒரு வேரியபிளும் போடலாம். இன்ட்டுக்குள்ள இன்புட் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஒரு வேரியபிள தான் போடணும்னு அவசியம் கிடையாது. 12.0 இப்படி போட்டா எரர் வரும், ஏன்னா டெசிமல் இருக்கு இல்லையா? ஸோ 12 இந்த மாதிரியும் போடலாம். வேரியபிள் போடணும்னு அவசியம் கிடையாது, டைரக்டா ஸ்ட்ரிங்கும் கொடுக்கலாம். இட்ஸ் அப் டு அஸ். ஸோ நான் எஸ்டிஆர் செல்சியஸ், ஏன்னா இன்புட் வாங்கியிருக்கேன், இன்புட்டை இந்த வேரியபிள்ல போட்டிருக்கேன். அந்த வேரியபிளை இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிட்டு செல்சியஸ்னு ஒரு வேரியபிள்ல வச்சிருக்கேன். இப்போ 9 divided by 5 into செல்சியஸ் பிளஸ் 32 மல்டிப்ளை பண்ணிட்டு நான் பிரிண்ட் பண்ண போறேன். ரன் பண்ணி பார்ப்போமா? எப்பயுமே ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு இன்புட்டை கொடுத்து நம்ம எதிர்பார்க்கிற அவுட்புட் வருதான்றத கண்டுபிடிக்கணும். அதனாலதான் நான் 100 டிகிரிஸ்க்கு என்னன்னு கேட்டேன். 0 டிகிரிக்கு என்னப்பா? 0 டிகிரி செல்சியஸ்க்கு என்ன ஃபாரன்ஹீட்? 32 சார். 32. ஏன்னா நமக்கு செல்சியஸ் ஸ்கேல் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஃபாரன்ஹீட் ஸ்கேல் வந்து 32ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இன் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் இஸ் 32. ஸோ 0 டிகிரி செல்சியஸ்னா வாட்டர் வந்து ஐஸ் ஆகிற டெம்பரேச்சர் இல்லையா? ஸோ 32 டிகிரி அது அந்த 0 டிகிரியோட ஈக்குவலன்ட் வந்து 32 டிகிரி ஃபாரன்ஹீட்ல. ரைட். ஸோ இப்போ நான் 100ன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து 212 பிரிண்ட் ஆகணும். வெரி நைஸ், கரெக்டா வந்துருச்சு. அடுத்து 0 டிகிரி நான் பிரிண்ட் பண்றேன். 0 போட்டேன்னா 32 வரணும். ஸோ என் ப்ரோக்ராம் நான் எதிர்பார்த்த மாதிரி ஒர்க் ஆகுது. ஓகே, ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின். அட் சம் டெம்பரேச்சர் ஃபாரன்ஹீட்டும் செல்சியஸும் சேமா இருக்கும். அது என்ன டெம்பரேச்சர்னு தெரியுமா? ஹண்ட்ரட்னா 212, 0னா 32. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல செல்சியஸும் ஃபாரன்ஹீட் மைனஸ் 20 40 டிகிரி மைனஸ் 40 டிகிரி மைனஸ் 40 28 இல்லையா? ஓகே, மைனஸ் 40. Very good. So minus 40 Celsius and is equal to minus 40 Fahrenheit. Okay. So இந்த மாதிரி நம்மளோட known input கொடுத்து known output எடுத்துக்கலாம். இப்போ
நான் பிரிண்ட் பண்ணும்போது டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று போட்டிருக்கேன். இது பக்கத்துல யூனிட்டையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணா நல்லா இருக்கும் இல்லையா? அதனால நான் நெட்ல இருந்து காப்பி பண்ணதுல இந்த பர்சன்டேஜ், இந்த டிகிரி ஃபாரன்ஹீட்டை காப்பி பண்ணி நான் எண்டில் போட்டுக்கிறேன். இப்போ ரன் பண்றேன். 212.0 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகே, இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? நோ சார். ஓகே, ஸோ இந்த டேட்டா டைப் கன்வர்ஷன் எல்லாமே இந்த ப்ரோக்ராம் யார்கிட்ட கொடுக்க போறோம் அப்படின்றத பொறுத்து இந்த டைப் காஸ்டிங் எல்லாமே மாறும். அதாவது இந்த இடத்துல வந்து இன்டீஜர் யூஸ் பண்ணணுமா இல்லைன்னா ஃப்ளோட் யூஸ் பண்ணணுமா அப்படின்றது இந்த அப்ளிகேஷனை, இந்த ப்ரோக்ராமை யார் யூஸ் பண்ண போறாங்கன்றத பொறுத்து மாறும். ஓகே, இப்ப நார்மலா எடை போடுற மிஷின் இருக்குல்ல, அதுல எவ்வளவு வெயிட் எடை போடலாம்? எலக்ட்ரானிக் தராசு இருக்குல்ல, வெயிங் மிஷின், அதுல எவ்வளவு வெயிட் எடை போடலாம்? கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குதா? சோ எவ்வளவு எடை போடுற தராசுல ஒரு தோராயமா எவ்வளவு வரைக்கும் எடை போடலாம்? கெஸ் பண்ண மாட்டீங்களா? மேபி 500 kg சார். மேபி 500 kg. 180 kg சார். 500 kg. ஓகே, 180 kg வரைக்கும் எடை போடலாம். ஓகே, வேற சார் அது டிபெண்ட் ஆகும் என்ன மாதிரி இது, அதோட அப்பர் லிமிட் எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோ தான் டச் ஆகும். ரைட், நான் எடை போடுற தராசுன்னு சொன்னேன், ஆனா எங்க இருக்கிற தராசுன்னு நான் சொல்லல. பேக்கரியில இருக்கிற தராசா, காய்கறி கடையில இருக்கிற தராசா, மளிகை கடையில இருக்கிற தராசா, எங்க இருக்கிற தராசு? நான் நகை கடை தராசு. அது வந்து கிராம்ல தான் இருக்கும், அதுல கிலோகிராம்க்குலாம் போகாது இல்லையா? எந்த நகை கடையில கிலோகிராம்ல எடை போடுறாங்க? ரைட், இட் வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். இதுல என்ன முக்கியமான விஷயம் நோட் பண்ணணும் அப்படின்னா, இப்ப மளிகை கடையில வந்து தராசு யூஸ் பண்றீங்கல்ல, அதுல வந்து கிராம் ஏதோ ஒரு 50 கிராம் 100 கிராம் முன்ன பின்ன இருந்ததுன்னா பெரிய பிரச்சனை கிடையாது இல்லையா? இப்போ பெரிய லாரி வந்து எடை போடுறதுக்கு எடை போடுற தராசு இருக்கு இல்லையா? பாத்திருப்பீங்க, ரோட்ல பாத்திருப்பீங்க, லாரி போய் நின்று எடை போடும். அதுல ஃபியூ கிலோகிராம்ஸ் முன்ன பின்ன இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. ரைட், இப்போ நகை கடையில போய் எடை போடுறீங்க, ஒரு 10 மில்லிகிராம் முன்ன பின்ன இருக்கு தங்க நகை, அக்செப்ட் பண்ணுவீங்களா? நோ சார். பண்ண மாட்டீங்க இல்லையா? அப்போ இந்த பிரெசிஷன்ன்றது, இந்த டேட்டா டைப்ன்றது நம்ம எங்க அப்ளிகேஷன் கொடுக்கறோம்ன்றத பொறுத்து மாறுதா? எஸ் சார். இது வந்து ஒரு பெரிய இந்த லாரி எடை போடுற மிஷின்ல நான் வந்து இன்டீஜரா வச்சா போதும். ஏன்னா 12.5 கிலோகிராம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? 12.5 கிலோகிராம் அப்படின்ற சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அரை கிலோ கூடுனா என்ன குறைஞ்சா என்ன, அது வந்து முக்கியம் கிடையாது. எத்தனை டன் இருக்கு அப்படின்றதுதான் முக்கியம். சோ அங்க அது பிரச்சனை கிடையாது. ஆனா அதே அப்ளிகேஷன் ஒரு நகைக்கடை சாஃப்ட்வேர்ல கொடுத்தோம்னா மில்லிகிராம்ஸ் வரைக்கும் முக்கியம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. அதே எடை போடுற மிஷின் தானே, அதுல பிரெசிஷன் ரொம்ப முக்கியம். சோ இந்த ரெண்டுமே எடை போடுற விஷயம் தான். ஆனா என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா டேட்டா டைப். ஒரு இடத்துல நம்ம இன்டீஜர் யூஸ் பண்றோம், இன்னொரு இடத்துல ஃப்ளோட் யூஸ் பண்றோம். இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனை ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குறோம் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம் இல்லையா? டெசிமல் வந்து ரொம்ப முக்கியம். 36.1 டிகிரி 37.2 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிராக்ஷன் பார்ட்டோட சேர்த்து தான் சொல்லுவாங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இத ஒரு லேப்ல கொடுத்தாலும் அங்கேயும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இதே ப்ரோக்ராம நான் ஒரு இரும்பு தயாரிக்கிற ஃபேக்டரிக்கு நான் அனுப்புறேன், இரும்பு கம்பி தயாரிக்கிற ஃபேக்டரிக்கு நான் அனுப்புறேன். அவங்க டெம்பரேச்சர் எவ்வளவு செல்சியஸ்ல பேசுவாங்க
1000 degree. 100 டிகிரி 100 டிகிரின்றது வாட்டர் பாயில் ஆகுதுப்பா. இரும்பு கம்பி வளைக்கணும் அப்படின்னா கட்டாயமா 1000 2000 அந்த மாதிரி பேசுவாங்க இல்லையா? எங்கேயாவது 1000.2 டிகிரி அப்படின்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த 0.2 டிகிரிஸ் முக்கியமா? இல்ல சார். இல்ல இல்லையா? அந்த இடத்துல நான் ஃப்ளோட் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்டீஜர் போட்டா போதும். ஓகேவா? அந்த இடத்துல இன்டீஜர் போட்டா போதும். இதுவே நான் அதே அப்ளிகேஷன் அதே ஸ்ட்ரிங் செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் தான் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கும்போது அந்த ஃபிராக்ஷன் பார்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பாடி டெம்பரேச்சர் மெஷர் பண்றாங்கன்னா 1000 டிகிரி செல்சியஸ்லாம் வராது. 36.1 டிகிரி செல்சியஸ். அந்த 0.1 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த 0.1ல கொஞ்சம் மாறுச்சுன்னா ஜுரம் இருக்கா இல்லையான்றது தெரியும் இல்லையா? அதனால நம்ம எங்க கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து, எதுக்காக நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து இங்க ஃப்ளோட் வாங்கணுமா இன்டீஜர் வாங்கணுமான்றது மாறும். இப்ப என்னோட அப்ளிகேஷனுக்கு எனக்கு நான் ஃப்ளோட் தான் வேணும். ஏன்னா நான் இதை ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க போறேன். அதனால நான் ஃப்ளோட் சாரி இந்த லைன் இல்ல, இதுல ஸ்ட்ரிங்கா தான் நான் வச்சிருக்கேன். வேரியபிள் இஸ் ஆல்ரெடி ஸ்ட்ரிங் ஃப்ளோட். இப்ப ரன் பண்ணுவோம். ரன் பண்ணிட்டு செல்சியஸ் 37.1 டிகிரி சொன்னீங்களா? நீ என்னப்பா சொன்ன? நார்மல் பாடி டெம்பரேச்சருக்கு வந்து ஃபாரன்ஹீட்ல என்ன சொன்னீங்க? 98.6 சார். ஓகே, அப்ப ஆல்மோஸ்ட் போட்டது கரெக்ட் தான் இல்லையா? 37.1னா 98.78. ஸோ விச் இஸ் ஆல்மோஸ்ட் சேம். இல்லனா மேபி 36 வச்சா 98.6 வரும் சார். ஓகே, 37 வச்சா 98.6 வருது. வெரி குட், கரெக்டா வருது. ஓகே, ஸோ செல்சியஸ்ல 37, அதுவே வந்து ஃப்ளோட்ல 98.6. வெரி குட். இதுல யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருக்கா? யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? நோ சார். நோ சார். ஓகே, ரைட். ஸோ இதுல வந்து இன்புட் வந்து எந்த டேட்டா டைப்ல வாங்குறோம் அப்படின்றது நம்ம டிசைட் பண்றது தான் நான் சொல்லியிருக்கேன். ஃபைன். இப்போ ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ்க்கு நான் ஃபார்முலா போட்டேன்னா, இப்போ சாரி செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட், இப்போ ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா நான் காப்பி பண்ணிக்கிறேன். கூகுள்ல தான் நான் போடுறேன். ஓகே, ஐ வில் காப்பி த ஃபார்முலா. எஸ், யாரு ஹேண்ட் ரைஸ் பண்ணது கேளுங்க. சார் நான் தான் சார். சார் சொல்லுமா. ஃபர்ஸ்ட் இதுல வந்து சார் நீங்க முன்னாடி இருந்ததுல 37.1 இன்புட் கொடுத்தீங்க, செகண்ட் இதுல 37 இன்புட் கொடுத்துருக்கீங்க. பட் வந்து அந்த இது அவுட்புட் வந்து டிஃபர் ஆகுது சார். அது ஏன் சார் டிஃபர் ஆகுது? அந்த நம்பர்ஸ், டெசிமல் நம்பர்ஸ். எதுமா இங்கயா செகண்ட் இதுலயா? புரியல. Yes, sir. இந்த பாயிண்ட் என்ன கேக்குற? இந்த லாஸ்டா 1 ஏன் வந்ததுன்னு கேக்குறியா? ஆமா சார். ஏன் சார் இவ்ளோ நம்பர்ஸ் வருது செகண்ட் இதுக்கு, செகண்ட் அவுட்புட்டுக்கு? ஓகே ஓகே. ஸோ நார்மலா ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். இப்போ நீ எனக்கு ஆன்சர் பண்ணலாம். 2 5 டிவைடட் பை 3 என்ன வரும்? சார் மறுபடியும் சொல்லுங்க சார். 5 டிவைடட் பை 3 என்ன ஆன்சர் வரும்? கேக்குதா? நான் ஸ்கிரீன்ல டைப் பண்ணிருக்கேன். 5 டிவைடட் பை 3 ஆன்சர் என்ன வரும்? ஃபிராக்ஷன்ல வரும் சார். சார் டெசிமல்ல வரும் சார். அதான் சொல்லு, ரிசல்ட் சொல்லு. அதான் சொல்லு, நான் டைப் பண்றேன். 1.666 ன்னு போகும் சார். ஓகே, 66. வேற கண்டினியூஸா இன்னும் 2 6. 6 ன்னு போகும். ஓகே, இன்னும் 2, இன்னும் 2, இன்னும் 2. Continuous ஆ இதுக்கு ஒரு போகும் எண்ட் sir. இருக்கா?
சோ இதுக்கு வந்து No, sir. ஒரு எண்ட் கிடையாது, ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணணும். சோ நம்ம ரெண்டு நம்பரை இன்டீஜரை கம்பேர் பண்ணும்போது 2 ஈக்குவல் டு 2 3 ஈக்குவல் டு 3 கம்பேர் பண்ணலாம். ஆனா ஃப்ளோட்ல அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஃபிராக்ஷன் பார்ட் வந்து பெரிய ஃபிராக்ஷன் பார்ட் இருக்கு இல்லையா, அதனால ஃபிராக்ஷன் பார்ட் வந்து எப்பயுமே அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்குதான் செய்யும். ஃபிராக்ஷன் பார்ட்ல நம்ம வந்து அக்யூரேட்டா இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஃபிராக்ஷன் பார்ட்ல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கதான் செய்யும், அவ்வளவு அக்யூரேட்டா இருக்காது. ஓகே, இதுவே நான் ஒருவேளை 10 டிவைடட் பை 100ன்னு போட்டேன்னா 0.1 கரெக்டா வந்துடும். ஏதோ ஒரு நம்பர் கரெக்டா இல்ல அப்படின்னா இந்த மாதிரி இப்போ 5 டிவைடட் பை 3 இந்த மாதிரி ஒரு நம்பர் இருந்ததுன்னா அதுல இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் வந்து இருக்குதான் செய்யும். ஆல்வேஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி முக்கியமான டிஜிட் ஃபர்ஸ்ட் ஃபியூ டிஜிட்ஸ்ல நமக்கு தேவையான ப்ரெசிஷன் வந்துடும். லாஸ்டா வந்து கட்டாயமா ஏதோ ஒரு ஜங்க் வேல்யூஸ் இருக்கதான் செய்யும். அது பைத்தான்லன்னு கிடையாது, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் அப்படிதான் இருக்கும். Yes, sir. ஓகேவா? சோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டெக்னிக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இதுல ஃபாரன்ஹீட்ல இவ்வளவு பெரிய நம்பர் இருக்கு இல்லையா, இப்போ இந்த 5 டிவைடட் பை 3 பார்க்கும் போதே நம்ம இங்க ஏதோ ஒரு இடத்துல 7 போட்டு இதை ஸ்டாப் பண்ணோம் இல்லையா, டு நாட் ப்ரொசீட் ஃபர்தர், ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி கம்ப்யூட்டரும் பண்ணோம். ரைட், இப்போ இந்த 98.60000001 இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கா, இத எனக்கு வந்து ஒரு 2 டிஜிட் வரைக்கும் தான் எனக்கு ப்ரெசிஷன் வேணும். 98.60 இது வரைக்கும் தான் வேணும், இதுக்கு பின்னாடி இருக்கிறதுலாம் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? இந்த டாட்டுக்கு அப்புறம் 2 கேரக்டர் தான் வேணும். செமிகோலன் கோலன் டாட் 2f இல்லையா, அது செமிகோலன் இல்ல கோலன். ஓகே, சோ பிரிண்ட் பண்ணும்போது அப்படி பண்ணலாம். வெரி குட். பிரிண்ட் பண்ணும்போது கோலன் 2f பண்ணலாம். ஓகே, இத ஒரு நம்பராவே வச்சு நான் ப்ராசஸ் பண்ணோம்னா, நீங்க சொல்றது ஸ்ட்ரிங் கன்வர்ஷன் இல்லையா, எனக்கு ஸ்ட்ரிங் கன்வர்ஷன்லாம் வேணாம், ஒரு நம்பராவே நான் இதை ப்ராசஸ் பண்ணும் போது 98.60 அது வரைக்கும் வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? பிரிண்ட்க்கு முன்னாடி இன்டர்னல் இது பண்றது சார். பிரிண்ட்ல பிரிண்டே எனக்கு வேண்டாம், நான் பிரிண்ட்டுக்கே நான் போல, நான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கே போகல, நான் வேரியபிள்ல வச்சுதான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரைட், 98.6 இப்போ நான் வந்து num1 அப்படின்னு ஒரு வேரியபிள்ல இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்பர் 2ன்னு ஒரு வேரியபிள்ல 98.6 அவ்வளவுதான் வரணும், அதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் வரக்கூடாது. அப்போ இந்த நம்பரை நான் என்னவா ப்ராசஸ் பண்ணா 98.6 வரும், இதுதான் கொஸ்டின். இதுக்கு பின்னாடி இந்த 0000 ஏதோ ஒரு இடத்துல ஒரு 1 உக்காந்து இருக்கு, இது ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் பண்ணி நான் வந்து 98.6ன்னு கொண்டு வரதுன்னா என்ன பண்ணலாம்? அந்த செகண்ட் டிஜிட் 5க்கு மேல இருந்தா நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு டிஜிட் ஆட் பண்ணனும் சார். அதோட லெஸ்ஸர் தென் இருந்தா அத அப்படியே விட்டுறலாம் சார். ஓகே, சொல்லுப்பா சந்தோஷ். டிவைட் பண்ணனும் சார். டிவைட் பண்ணலாம். ரைட், வேற என்ன பண்ணலாம்? ரவுண்ட் ஆஃப். ஓகே, சோ நான் இப்போ இத ரவுண்ட் ஆஃப்லாம் பண்ணாம நான் ஜஸ்ட் பேப்பர்ல ஒரு கால்குலேஷன் போடுறேன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட ரவுண்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. ஆனா தட்ஸ் a வெரி குட் சஜஷன், ரவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். வெரி குட். வேற என்ன பண்ணலாம்? அண்ணா டைப் ஆஃப் சொல்லுமா. சரி, சோ இப்ப நான் மேல கொடுத்திருக்க நம்பரை 100ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? இங்க இருக்கிற நம்பரை 986 ஆகும் சார். 986 ஆகும் சார். அப்புறம் 0.000 ஆயிட்டு இருக்கும் சார். 100ஆல மல்டிப்ளை ஆகணும்னு சொன்னேன். 100ஆல மல்டிப்ளை ஆச்சுன்னா 986.0 வருமா?
9860 வரும்பா. 9860 வரும் இல்லையா? 10 மல்டிப்ளை பண்ணாதான் 986. நான் 100 மல்டிப்ளை பண்றேன் இல்லையா? ஓகே, அப்போ இதே நம்பர் தான் என்ன ஆகும், இந்த பாயிண்ட் வந்து இங்க இல்லாம ஒரு 2 நம்பர் மூவ் ஆயிரும் இல்லையா? சரி, இப்போ 100 மல்டிப்ளை பண்ணிட்டேன். இந்த நம்பரை நான் இன்டீஜரா டைப் காஸ்ட் பண்ணனா டெசிமல்ஸ் போயிரும் இல்லையா? ஒரு ஃப்ளோட்டை நான் இன்டீஜரா கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னா டெசிமல்ஸ் எல்லாம் போயிரும், பாயிண்ட் இருக்காது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் போயிரும். ஸோ இந்த ஃப்ளோட்டிங் நம்பரை நான் டெசிமலா மாத்துறேன், இன்டீஜரா மாத்துறேன் அப்படின்னா 9860 வருமா? நான் சொல்றத ஃபாலோ பண்ண முடியுதா? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியல? புரியலன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, வெரி குட் வெரி குட். ஸோ புரியலன்னா புரியலன்றதை கேட்டுறணும். லாஸ்டா ஓகே 3 பேர் கை தூக்கிறீங்க, நமக்கு மட்டும்தான் புரியலையோ அப்படின்லாம் நினைக்க கூடாது. உங்களுக்கு புரியலன்னா நீங்க தான் கேட்கணும், மற்றவங்க கை தூக்குற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ கீழே பிரிண்ட் ஆகும்போது 98.600001 இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பர் வருது. இந்த நம்பர்ல இருந்து எனக்கு தேவையான நம்பர் 98.60 அவ்வளவுதானே? இல்லைன்னா 98.6 அவ்வளவுதான் எனக்கு வேணும். ஆனா எனக்கு இவ்வளவு பெரிய நம்பர்ல எனக்கு 01 இருக்கு. இத அவாய்ட் பண்றதுக்கு என்ன மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்றதான் நான் கேட்டேன். ஸோ 98.60000 இருக்கு இல்லையா? இத 100 நான் மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா 9860.0001 இந்த மாதிரி ஒரு நம்பர் வருது 100 மல்டிப்ளை பண்ணனா. இத ஃப்ளோட் ஆர்த்தி இதோட டேட்டா டைப் என்னமா? இந்த லைன் நம்பர் 8ல இந்த நம்பரோட டேட்டா டைப் என்ன? ஓகே, ஸோ இந்த ஃப்ளோட்டை நான் இன்டீஜரா டைப் காஸ்ட் பண்ணனா இந்த ஃபிராக்ஷனல் பார்ட்லாம் போயிடும், டாட்டுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் போயிடும். ஏன்னா இன்டீஜர் இஸ் ஆல்வேஸ் ஹோல் நம்பர் இல்லையா? ஸோ இந்த ஃபிராக்ஷன் போயிடுச்சுன்னா 9860 இதுதான் இருக்கும். இந்த 9860ல இந்த இப்போ லாஸ்டா இருக்கிற இந்த 1 இருக்கா இந்த லைன் நம்பர் 9ல? நோ சார். இல்ல இல்லையா? ஏன்னா நம்ம அதை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணும்போது அந்த டெசிமல் எல்லாம் போயிடுச்சு. அடுத்தது ஏன் போச்சு? அடுத்தது இந்த நம்பரை 100 டிவைட் பண்றோம் அப்படின்னா எனக்கு 98.6 வந்துடும். டிவைடட் பை 100 பண்ணோம்னா 98.60 0 வராது, 98.6. ஏன்னா 100ன்றது ஒரு ஹோல் நம்பர் இல்லையா? அதனால இந்த லாஸ்டா இருக்கிற ஃபிராக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் கம்மி. இப்ப நான் உங்களுக்கு ரன் பண்ணியே நான் காட்டிடுறேனே. ஆர்த்தி நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சுதா? நான் சொல்றது புரியுதா? குழப்பமா இருந்ததுன்னா எங்க குழப்பமா இருக்குன்னு கேளு ஆர்த்தி. ஆதிசேஷன் ஓகே, ஆர்த்திக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து யாரோ ஒருத்தர் புரியலன்னு சொன்னீங்க, உங்களுக்கும் புரிஞ்சிச்சா? 3 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. ஓகே ரைட், யூ காட் இட். ஸோ ஃபாரன்ஹீட் இருக்கு. இப்போ இதை நான் ரன் பண்ணும் போது அந்த 001 வந்தது இல்லையா? 37 போடும் போது இப்போ இந்த ஃபாரன்ஹீட் இருக்கு. இப்போ இந்த ஃபாரன்ஹீட் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் இன்டு 100. நான் 100 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை நான் டைப் காஸ்டும் பண்றேன். 100 மல்டிப்ளை பண்ணிட்டு நான் இன்டீஜரா டைப் காஸ்ட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நான் இங்க இன்டீஜரா நான் டைப் காஸ்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இந்த வேரியபிள்ல ஏற்கனவே ஃபாரன்ஹீட்ன்ற வேரியபிள்ல தான் அந்த 98.60001 இந்த நம்பர் இருந்தது. இனிமே எனக்கு நான் அந்த நம்பர் தேவை கிடையாது. அப்போ அந்த வேரியபிள்ல நான் ஓவர் ரைட் பண்ணிடுறேன். இன் திஸ் லைன் ஐ எம் ஓவர் ரைட்டிங் வாட் எவர் வாஸ் பிரசன்ட் ஆல்ரெடி. ஓகே, ஸோ ஓவர் ரைட் பண்ணும் போது நான் இன்டீஜரா நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஃபாரன்ஹீட்டை 100 மல்டிப்ளை பண்ண அதை இன்டீஜரா நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். சாரி, 100 மல்டிப்ளை பண்ணிட்டு இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணக்கூடாது.
வாட் டிட் வி டூ ஃபர்ஸ்ட்? இன்டீஜராகவே முதல்ல கன்வெர்ட் பண்ணக்கூடாது. ஐ ஷுட் டூ ஃபாரன்ஹீட் இன்டூ 100. 100ஆல மல்டிப்ளை பண்ணனா எனக்கு இது கிடைக்கும். ஐ மீன் இந்த நம்பர் கிடைக்கும். இத இன்டீஜரா டைப் கேஸ்ட் பண்ணணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம 100ஆல மல்டிப்ளை பண்ணோம். இத வந்து 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். திரும்ப அதே நம்பரை 100ஆல டிவைட் பண்றோம். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நடுவுல வேரியபிள் நேம் ஒரே மாதிரி கொடுத்துருக்கீங்க. சரி, அந்த போர்ஷனுக்கும் நான் வரேன். ஓகேவா? ஃபாரன்ஹீட் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் டிவைடட் பை 100. இதை இப்ப ரன் பண்ணி பார்த்துட்டு இது ஏன் நான் அப்படி போட்டிருக்கேன், வேரியபிள் நேமையே அதே வேரியபிள் நான் ஏன் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தோம்? 37 கொடுத்தோமா? 37. இதுக்கு முன்னாடி பிரிண்ட் ஆன அதே அவுட்புட் இப்ப வேற மாதிரி பிரிண்ட் ஆகுது. திஸ் இஸ் வாட் வி வாண்ட். 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். வி டோன்ட் வாண்ட் 98.60000001 இல்லையா? அவுட்புட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்துச்சா இப்போ? எஸ் சார். சிம்பிள். 100ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன், 100ஆல டிவைட் பண்ணிருக்கேன். நடுவுல ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா நான் ஃப்ளோட்டை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். ரைட் சார், இது எனி நம்பருக்கு போகணுமா சார்? எல்லா நம்பருக்கும் எப்படி போட்டுக்கலாமா? புரியல. எனி நம்பர்னா இதே மாதிரி ஏதாவது சம்திங் வேற ஏதாவது நம்பர் வந்தாலும் நம்ம இதே டெக்னிக் யூஸ் பண்ணி போட்டுக்கலாமா? பண்ணலாம். சோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரைட், இந்த இடத்துல எனக்கு வந்து 2 டெசிமல் வந்து 2 நம்பர் வந்தா எனக்கு போதும். இப்போ ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எனக்கு டெம்பரேச்சர் செக் பண்றாங்க, 98.6ன்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது 98.65ன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? 98.67 இல்லையா? அந்த மாதிரி வராது இல்லையா? ஓகே, இப்போ அதே டெம்பரேச்சர் இப்ப லேப்ல போயிட்டு மைக்ரோ ஆர்கானிசம் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ அந்த இடத்துல அந்த ஃபிராக்ஷன் ரொம்ப முக்கியமா இருக்குமா? இந்த டெம்பரேச்சர்ல பாக்டீரியா வருதா, இந்த டெம்பரேச்சர்ல வைரஸ் ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த செல்சியஸ் வந்து அந்த 2வது ஃபிராக்ஷனும் இட் வில் பி மோர் இம்பார்ட்டன்ட் இல்லையா? சரி, சிம்பிளான எக்ஸாம்பிள். இப்ப மளிகை கடைக்கு போகும்போது அந்த கிராம் வந்து கிராம் கணக்குல மாறுச்சுன்னா ஓகே. அதே ப்ரோக்ராம் நகை கடைக்கு போகும்போது 3வது ஃபிராக்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் மில்லிகிராமும் நமக்கு வந்து ப்ரெசிஷன் வேணும். கரெக்டா? 1 மில்லிகிராம் அப்படின்னாலும் 50 கிராம் 50 ரூபாய் இல்லையா? 1 மில்லிகிராம்ன்றது 1 கிராம்ல 1000த்துல 1 பங்கு. ரைட்? அதுக்கும் இட் ஹாஸ் வேல்யூ. அப்போ அந்த ப்ரெசிஷன்ன்றது நம்ம எங்க கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். எனக்கு டெசிமலுக்கு அப்புறம் 1 பாயிண்ட் இருந்தா போதும் அப்படின்னா 100 வேண்டாம், 10 இருந்தா போதும். எனக்கு டெசிமலுக்கு அப்புறம் 3 பாயிண்ட் வேணும் அப்படின்னா 100க்கு பதிலா 1000 போட்டுக்கணும். புரியுதா? எனி கொஸ்டின்ஸ்? யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ்? நோ சார். ஓகே, ஃபைன். சோ இப்போ இந்த வேரியபிள் வந்து ஏன் ஒரே நேம் யூஸ் பண்ண அப்படின்றத நான் திரும்ப பேசுவோம். சரியா? அந்த கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணாம விட்டேன்னா ஆஸ்க் மீ அகைன். அந்த கேள்விக்கு நான் ஆன்சர் பண்றேன். ஓகே, இப்போ செல்சியஸா ஃபாரன்ஹீட்டா மாத்தியாச்சு. இப்போ ஃபாரன்ஹீட்டா செல்சியஸா மாத்துறதுக்கு ப்ரோக்ராம் எழுதுவோம். ஃபாரன்ஹீட் யூசர் கிட்ட இருந்து வாங்குவோம். இது ஃப்ளோட்லயே வாங்கிக்குவோம். ஓகே, ஃப்ளோட் இன்புட் என்டர் டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். செல்சியஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் -32
இந்த மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, Fahrenheit minus 32, Fahrenheit minus 32 into 5 divided by 9. Print temperature in Celsius is Celsius. அதுக்கப்புறம் டிகிரி செல்சியஸும் போடணுமா? நான் கூகுள்ல இருந்து காப்பி பண்ணி வச்சிருக்கிறத நான் அப்படியே போட்டுறேன். ஏன்னா டிகிரி சிம்பிள் எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் கூகுள்ல இருந்து காப்பி பண்ணதை அப்படியே போட்டுறேன். ரைட், பர்ஃபெக்ட். இப்போ 100 டிகிரி செல்சியஸ், 100 டிகிரி செல்சியஸ்னா 212 ஃபாரன்ஹீட். வெரி குட். இப்போ நான் ஃபாரன்ஹீட் வந்து 212 நான் கொடுக்குறேன். செல்சியஸ் என்ன வரணும்? 100 சார். 100, 194 வருது. ஸோ நம்ம ப்ரோக்ராம் தப்பு இல்லையா? ஸோ நான் ஃபார்முலா போடும் போது இங்க ஒரு பிராக்கெட் இருந்தது, அந்த பிராக்கெட் நான் இங்க போடாம விட்டுட்டேன். ஏதோ ஒண்ணு தப்பு நடக்குது. சரி, இந்த பிராக்கெட்டை போட்டு பார்ப்போம். இந்த பிராக்கெட்டை போட்டுட்டு லெட்ஸ் ட்ரை ஒன் மோர் டைம். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, 100 டிகிரி செல்சியஸ் 212. இப்போ 212 நான் கொடுக்குறேன். 100 டிகிரி செல்சியஸ் ஒரு பிராக்கெட் ஓபன் க்ளோஸ் பண்ணேன், அவ்வளவுதான். 192ல இருந்து 100ன்னு கரெக்டா வருது. அப்ப அந்த பிராக்கெட் ரொம்ப முக்கியமா? அந்த பிராக்கெட் என்ன பண்ணுது? அந்த பிராக்கெட்டோட அவசியம் என்ன? அதே ஃபார்முலா தான், Fahrenheit minus 32 into 5/9. இப்பயும் அதே தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ அந்த பிராக்கெட் போடுற போது எனக்கு நம்பர் மாறுது, அவுட்புட் எனக்கு மாறுது. என்ன காரணம்? வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ்? அத பத்தி நம்ம பார்ப்போம். அந்த இது 3 இதையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் அந்த நம்பர்ஸ் கூட ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரும். பிராக்கெட் போட்டோம்னா தனித்தனியாங்கிற மாதிரி வந்துடும். ஆபரேஷன் எதுவுமே போர்ட் மாஸ் ரூல் சேஞ்ச் ஆகுது சார். ஆமா, அதேதான். ரைட். சோ போர்ட் மாஸ் ரூல் தான் என்னன்றது நான் சொல்றேன். ஓகேவா? சோ இப்போ டெம்பரேச்சரை வந்து செல்சியஸ்ல இருந்து ஃபாரன்ஹீட் மாத்திருக்கோம், ஃபாரன்ஹீட்ல இருந்து செல்சியஸ் மாத்திருக்கோம். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ்? இல்லனா இல்லன்னு சொல்லுங்க, இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நோ சார். நோ சார். ஓகே, இல்ல